வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்களுக்கு மட்டுமே இருந்த ஒரு நோய் வந்துட்டு இப்போ சிட்டிஸ்ல வாழ்ற குழந்தைங்களுக்கு 3ல ஒரு குழந்தைக்கு இருக்காம. அது என்னன்னு சொல்லுங்க? உடல் பருமன், ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்குன்னு நம்ம ஒரு சில ஹேபிட்ஸ் எல்லாம் செஞ்சிருப்போம்ல, அந்த ஹேபிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு, பிசிஓடி, கொலஸ்ட்ரால் வரது கூட சான்சஸ் இருக்கு. 20 to 25 வந்துட்டு டயபெட்டிஸ் வேற வர ஆரம்பிச்சது. நம்ம இதை கண்டுக்காம விட்டா சரி. இந்த ஒபிசிட்டி எதனால வருது அப்படின்னா none other than 2 things. ஒன்னு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, விட்டமின் டி ஒண்ணுமே நமக்கு இல்ல. ரெண்டாவது கண்டதையும் சாப்பிடுறோம், தெரிஞ்சு சாப்பிடுறோங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ராகியே இல்லாத ஒரு ராகி பிஸ்கெட், நோ சுகர்னு சொல்லிட்டு எல்லா மில்க் சாலிட்ஸ் ஃபிளேவர்ஸை போட்டு ஒரு நோ சுகர் ட்ரிங்க். எனர்ஜி ட்ரிங்க்ங்களே, தண்ணியை விட என்ன ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தேவைப்படுது? அண்ட் எனர்ஜி ட்ரிங்க்ல எல்லா எனர்ஜி ட்ரிங்க்ஸ்க்கு நீங்க பின்னாடி பார்த்தாலும் சக்கரை சக்கரை சக்கரை, சக்கரைக்கு 10 டிஃப்ரெண்டான ஒரு நேம் வச்சு அந்த சக்கரை தண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. எல்லா கிட்ஸும் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறாங்க. அது வந்துட்டு ஷட்டில் கோட்ஸ், பேட்மிண்டன் கோட்ஸ்ல வெளியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க எனர்ஜி ட்ரிங்க் நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை எடுத்து பார்த்தா அது இன்னும் மோசம். இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த பாக்கெட்ஸுக்கு மேல ராகி இருக்கு, பாதாம் இருக்கு, கேஷ்யூஸ் இருக்கு, பயங்கர பியூர் ஆப்பிள் ஜூஸ். பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா 1.2% ஆஃப் ஆப்பிள் பியூரே அப்படின்னு போட்டிருக்காங்க 100 ml 200 ml ஜூஸ்லாம். முதல் 3 இன்கிரீடியன்ட் தான் உள்ள இருக்கிறதுலே ஜாஸ்தின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ராகி பிஸ்கெட்னு சொல்லும்போது முதல்ல என்ன இருக்கணும்? ராகி தான் டாமினேட்டிங்கா இருக்கணும். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 3லேயாவது இருக்கணும். ஆனா என்ன தெரியுமா இருக்கும்? ரீஃபைன்டு வீட் ஃப்ளோர் which is மைதா, அடுத்த ஆடட் சுகர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ராகி இருக்கும். அப்ப அதுல என்ன ராகி பிஸ்கெட்? இந்த மாதிரியான விஷயங்களை பொறுமையா நல்லா இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டை பார்த்து வாங்கி நம்மளோட கிட்ஸுக்கு இந்த ஒபிசிட்டின்னு ஒரு மோசமான நோயிலிருந்து நம்ம வந்துட்டு வெளியே வர வைக்கலாம். ஒருவேளை ஒபிஸா இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரி நீங்க சேர்த்து விடுங்க. பெஸ்ட் வந்துட்டு இந்த சிலம்பம், கராத்தே, கிரிக்கெட், ஷட்டில், பேட்மிண்டன், பிக்கிள் பால், ஸ்விம்மிங் இதெல்லாம் சேர்த்து விடுங்க. இதை ரெகுலர் பேசிஸ்ல சேர்த்துங்க. அது கொஞ்சம் ஒபிசிட்டி வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணும். ஆனா ஃபுட் பிளேஸ் த மேஜர் ரோலுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க.